கிரீட்டா டன்பர்க்ன்ற ஒரு பொண்ணை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அவங்கள பற்றி இன்னைக்கு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாமா? 2003ல் அவங்க ஸ்வெடனில் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் மேலே ரொம்ப அதிகமான கான்சர்ன் இருந்துச்சு. யார் கிளைமேட்டுக்கு எதிராக என்ன பண்ணாலும் தட்டி கேள்வி கேட்பாங்க. அவங்க வெறும் 11 வயசு இருக்கும் போதே ஆட்டினம் ஸ்பெக்ட்ரம்ன்ற ஒரு ரேரான டிசார்டரால் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனால் பீங் டிஃப்ரெண்ட் இஸ் அ பவர்ஃபுல்னு அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அவங்க என்ன கிளைமேட்டுக்கு அப்போசிட்டாக பண்ணாலும் தட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும், சூப்பர் பொசிஷனில் இருந்தாலும், எவ்வளோ பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்குறாங்க. வெறும் 15 வயசு இருக்கும் போது, ஸ்கூல் பொண்ணாக இருக்கும் போது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வெளில தனியாக உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிளைமேட் சேஞ்சுக்காக. எல்லா பொலிட்டீஷியன்ஸும் நம்மளை ஏமாத்துறாங்க, கிளைமேட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் இருக்க ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கிளைமேட்டோட அவேர்னஸ் அவங்க கொடுக்குறாங்க. தனியாக உட்காந்து போராட்டம் பண்ண அந்த பொண்ணு கூட லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போக்கில் ஜாயின் ஆகிறாங்க. கிளைமேட் சேஞ்சுக்காக ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர்ன்ற ஒரு ப்ரொடெஸ்ட் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. 2019ல் ஒரு பார்லிமெண்ட்டில் யூஎன் ஸ்பீச்சில் அவங்க ஹவு டேர் யூ ஒரு பொலிட்டிஷியனை பார்த்து கேட்டதால் அதுலேருந்து எல்லாரும் தைரியமாக இன்ஸ்பயர் ஆகிறாங்க அந்த பொண்ணை பார்த்து. அவங்க தான் கிரீட்டா டன்பர்க். ரொம்ப தைரியமாக கிளைமேட் சேஞ்சுக்காக அப்போஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஃப்யூச்சரில் இந்த கிளைமேட் நம்மளுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, நம்மளோட ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷனுக்கும் இது தேவைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய கிளைமேட்காக குரல் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வார் அப்பவும் அவங்க பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், எந்த வயசில் எதை ஆரம்பிக்கிறோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம கண்ணெதிர்க்கே நிறைய அநியாயம் நடந்தோம், அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு போகிற இந்த காலத்தில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம உலகத்துக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை மாற்றணுன்னா நம்ம தான் கொஷின் கேட்கணும். கொஷின் கேட்கறது தப்பு இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணி கொஷின் கேட்க ஆரம்பித்தோன்னா இங்கே இருக்க எவனும் மிஸ் ஆகவே மாட்டான். கண்டிப்பாக அவன் பதில் சொல்லியே ஆகணும். உங்கள் கண்ணெதிர்க்கு ஏதாச்சும் அநியாயம் நடந்துச்சுன்னா அதை உடனே தட்டி கேட்க ஆரம்பிங்க. எதையும் பார்த்து ஹெசிடேட் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு போகாதீங்க. இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுற பொறுப்பு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இருக்குது. தேங்க்யூ.